Hello guys, welcome back in this video. So இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா ஜஸ்ட் இங்கே இருக்குல்ல, ஸோ ஒவ்வொரு லைன். ஸோ இந்த ஒவ்வொரு லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஓகேவா. ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம் இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே ப்ரோக்ராம் ஓகேவா. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லைன் வந்து எனக்கு இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஸோ இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா ஜஸ்ட் அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செமிகோலன் இருக்குல்ல, ஸோ இதை கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஓகேவா. ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்குல்ல, ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிற இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு ஓகேவா. ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் ஓகேவா. இதில் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்யூட்டரால எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்கிட்ட இதை எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ரோக்ராமை அசம்பிளியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு புரிஞ்ச மாதிரி 0s and 1s மாற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும் ஓகேவா. ஸோ அதுதான் வந்து ஜஸ்ட் பேக்ரவுண்டில் நடக்கக்கூடிய விஷயம் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட் தான் ஓகேவா. ஸோ அதாவது கோட் ரைட் பண்ணுறோம், அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது. ஸோ அதுதான் இங்கே கான்செப்ட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே HTML ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெப் ப்ரௌசரால் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணப்படும். பட் இப்போ நம்ம வந்து Node.js இருக்குல்ல, ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓன் டெஸ்க்டாப்பில் கூட ரன் பண்ணி பார்க்க முடியும் ஓகேவா. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் Node.js அப்படின்னா என்னென்னு. ஸோ Node.js அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ நம்மளோட ஜாவாஸ்கிரிப்டை வந்து ரியல் டைமாக நம்மளுக்கு ரன் பண்ணி அதில் என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா Node.js. பட் இதை வந்து நம்ம இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் வச்சு நிறைய விஷயங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம். பட் அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குல்ல, ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்போஸ்ட் ஆஃப் என்னெல்லாம் அப்படின்னா வேல்யூஸ், ஆப்ரேட்டர்ஸ், எக்ஸ்பிரஷன், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்குல்ல, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா டெமோ அப்படிங்கிற இந்த ஐடி இருக்கக்கூடிய விஷயத்தில் எனக்கு ஹலோ டோலி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரௌசர் டு ரைட் ஹலோ டோலி இன்சர்ட் ஆன் HTML எலமெண்ட் வித் ஐடி டெமோ. அதாவது HTML எலமெண்ட் வந்து ஐடி டெமோ வச்சிருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சேஞ்ச் பண்ணி ஹலோ டோலி அப்படிங்கிறத எனக்கு ரைட் பண்ணி கொடு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரௌசர்கிட்ட சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இதுதான் சிம்பிள். ஸோ மோஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் கண்டெயின் மெனி ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ நான் சொன்னேன்ல, ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் நம்ம செமிகோலன் கொடுத்துருப்போம். பட் இதை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் சொல்லியிருப்பாங்க. பட் இதை வந்து கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான பாத்தாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேவா. ஸோ இதை வந்து அடுத்த லைன் கொண்டு போகாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ A = 5 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அதே மாதிரி B இதோட கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேவா இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இதை எடுத்துக்கும் ஓகேவா. இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த செப்பரேட்டடாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், அது வந்து ஒரு வேரியபிள் செட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வைக்கக்கூடிய ஒரு செமிகோலன் வந்து இதை வந்து செப்பரேட் பண்ணிடும் ஓகேவா. இது ஒரு செப்பரேட்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இது ஒரு செப்பரேட்டான இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இங்கே வந்து நம்ம வந்து செமிகோலன் யூஸ் பண்ணுறோம். பட் இதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான். பட் பெரிய கோட் எழுதுறீங்க, பெரிய லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா செமிகோலன் மஸ்ட் ஓகேவா. ஏன்னா அது வந்து ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளமில் கொண்டு வந்து கொடுத்துடக்கூடாது. ஸோ அதனால் செமிகோலன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஆன் த வெப் யூ மைட் சி எக்ஸாம்பிள்ஸ் வித்தவுட் செமிகாலன்ஸ் ஓகே. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, எண்டிங் ஸ்டேட்மெண்ட் வித் செமிகாலன் இஸ் நாட் ரெக்வர்ட் பட் ஹைலி ரெக்கமெண்டட் ஓகேவா. பட் இது வந்து ரெக்வர்ட் இல்லை, பட் இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட். இது வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது கொடுக்கணும் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக இது தேவைப்படும் ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டோட ஒயிட் ஸ்பேஸ். ஸோ இந்த ஒயிட் ஸ்பேஸ் பொறுத்தவரை நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட்ஸ் மல்டிபிள் ஸ்பேசஸ் ஓகேவா. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிபிள் ஸ்பேசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இக்னோர் பண்ணிடும் ஓகேவா. ஸோ நம்ம நார்மலாகவே ரைட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ரைட் பண்ணுவோம், இந்த மாதிரி ரைட் பண்ண மாட்டோம் கரெக்டாக. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கக்கூடிய ஸ்பேசஸை வந்து ரிமூவ் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. You can add a white space
டு யுவர் ஸ்கிரிப்ட் மேக் இட் மோர் ரீடபிள். ஸோ வந்து நம்ம சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எழுதுவோம்ல, ஸோ அதுக்கு தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் கொடுங்க, அதை வந்து அந்த ஸ்பேசஸ் அதுவே ரிமூவ் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸ்பேஸ் அரவுண்ட் த ஆப்ரேட்டர்ஸ். ஒரு குட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸ் கொடுப்போம்ல, ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் கேப் கொடுக்கறது வந்து ஒரு எப்படி ஒரு நல்ல ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அது வந்து ரீடபுளாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டோம், அது வந்து எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை மேக் பண்ணுதுன்னே நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது கரெக்டாக ஃபியூச்சரில். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஸ்பேஸ் அலைன்மெண்ட் நமக்கு ரொம்பவும் கொடுத்துடக்கூடாது, பட் ரீடபுளாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் லைன் லென்த் அண்ட் ரைன் பிரேக். ஸோ வந்து லைன் லென்த் அண்ட் ரைன் பிரேக் சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட பார்த்தீங்க அப்படின்னா அதை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஃபார் பெஸ்ட் ரீடபிலிட்டி ப்ரோக்ராம் ஆஃப்டன் லைக் டு அவாய்ட் கோட் லைன்ஸ் லாங்கர் தென் 80 கேரக்டர்ஸ். ஓகேவா? இஃப் ஜாவாஸ்கிரிப்ட் டஸ் நாட் ஃபிட் ஆன் ஒன் லைன் தி பெஸ்ட் ப்ராக்டிஸ் டு பிரேக். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஒன் லைனில் எழுத முடியல அப்படின்னா ஜஸ்ட் வந்து இதை பிரேக் பண்ணி செகண்ட் லைனில் எழுதிக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதை வந்து நம்ம ரன் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்பராகவே ரன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட கோட் பிளாக்ஸ். ஸோ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டேட்மெண்ட் கேன் குரூப் டுகெதர் இன் கோட் பிளாக்ஸ் இன்ஸ்டன்ட் கர்லி பிரேசஸ். அதாவது நம்ம வந்து கேர்லி பிரேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஒரு ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்லையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது என்னது? ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அந்த பிளாக் ஆஃப் கோடை பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோட் பிளாக் இஸ் டு பி டிஃபைன் ஸ்டேட்மெண்ட் டு பி எக்ஸிக்யூட் டுகெதர். ஓகே. அதாவது நம்ம இந்த மாதிரி பிளாக் ஆர் ஃபங்க்ஷனில் கொடுக்குறோம்ல, ஸோ இந்த ரெண்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே மாதிரி. ஓகேவா? ஒரே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே ஐடியா. ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. ஸோ ரெண்டுமே எனக்கு வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி ஒரே டைமில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸிக்யூட் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட கீவேர்ட்ஸ். ஓகேவா? அதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது எல்லாமே வேரியபிள்ஸ், லெட், கான்ஸ்ட் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில், அதாவது ஓகேவா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 3 கான்செப்ட் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஸோ அதில் இது எல்லாமே இருக்கும். பட் இப்போ நம்ம வந்து இது ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சின்டாக்ஸ். ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, எந்த ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலுமே அதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து ஜாவா அப்படின்னா அதுக்கு தனி சின்டாக்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு விஷயத்தை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம வந்து மல்டிபிள் லைன்ஸ் கோட் எழுதிட்டு உள்ளதான் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம வந்து பிரிண்ட்டை கொடுப்போம். பட் இங்கே பைத்தான் பொறுத்தளவில் சிங்கிளாக ஒரே லைனில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் கொடுத்துரும். ஓகேவா? பட் அதே மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்டுக்குன்னு ஒரு சில சின்டாக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணோம், ஒரு வேரியபிளை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட வேல்யூஸ். ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வேல்யூஸ், இன்னொன்று வந்து வேரியபிள் வேல்யூஸ். அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்க, இது எல்லாமே ஃபிக்ஸ்டு. கரெக்டாக? ஸோ ஒரு டெசிமல் நம்பர் கொடுக்கணும், அல்லது நீங்கள் ஒரு பைனரி கொடுக்கணும், அல்லது ஒரு இன்டிஜர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கொடுப்பீங்க. அது வந்து ஃபிக்ஸ்டு. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் செட் பண்ணுறீங்க, எக்ஸுக்கு நான் வந்து 10, 15, 20 இந்த மாதிரி என்னோட கணிப்பில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். பட் இது எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்ட் வேல்யூஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லிட்ரல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லிட்ரல்ஸ் பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ்னால் இந்த 2 விதமாக நம்ம கொடுப்போம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் அப்படின்னா டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸில் நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக சொல்லியிருக்காங்க ஃபிக்ஸ்டு ஆர் லிட்ரல்ஸில். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட வேரியபிள்ஸ். ஸோ நம்ம வந்து பைத்தானாக இருக்கட்டும், சியாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா சி பொறுத்தளவில் இன்டிஜர் அப்படின்னா இன்ட், ஸ்ட்ரிங்னா வந்து கேர் அந்த மாதிரி கொடுப்போம். கரெக்டாக? இதே தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர், லெட், கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேரியபிளை பற்றி நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக வேரியபிள் சொல்கிறேன். ஏன்னா வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ப்ரௌசரில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ வந்து ஏன்னா ஃபியூச்சரில் பாஸ்ட்ல இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேரியபிள்ஸ் தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ 2015க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து லெட், கான்ஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. பட்
வேரியபிள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் இல்லை. ஓகேவா, அதெல்லாம் நான் வந்து வேரியபிள் கான்செப்ட் நம்ம படிக்கும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இதை சின்டாக்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் லெட் கொடுத்துருக்கேன். ஸோ நான் லெட் எக்ஸ் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா, இதுக்கு நான் வந்து 6 அப்படிங்கிற வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நான் இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கரெக்டாக, ஸோ இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட சிம்பிள் வேரியபிள்ஸ். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்தளவில் எல்லா லாங்குவேஜ்லையுமே ஒன்று தான். ஸோ ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஓகேவா, பைத்தானில் மாடியூல் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். பட் ஒரு லிமிட் அப்படின்னா கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக, ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 2 நம்பருமே ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது கூட டிவைட் பண்ணிடுறோம். ஸோ இந்த 2 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் 11 வரும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் 110. ஓகேவா, ஸோ 2 நம்மளுக்கு ஆட் பண்ணி ஜஸ்ட் இங்கே வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். எனக்கு வந்து இந்த மாதிரி வேண்டாம். ஸோ நான் வந்து இதை 2 மல்டிபிள் பண்ணி நான் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இதை நம்ம வந்து இந்த ப்ராக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ வந்து இதை 2 நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு 60 + 5 வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்மளோட ப்ராக்டிஸை நம்ம மேக் பண்ணணும். ஓகேவா, ஸோ சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட். ஸோ இதுவுமே எல்லாத்துலேயுமே ஈக்குவல் தான். நம்ம வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் டு அப்படிங்கிற இந்த ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளோட அசைன் பண்ணுவோம். கரெக்டாக, ஸோ அதை தான் இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வேல்யூ, ஒரு வேரியபிள் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இது மூணுமே ஒரு காம்பினேஷனாக இருக்கும்ல, ஸோ இது மூணுமே சேர்ந்து இருக்கும்ல. ஸோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்டோட எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கம்ப்யூட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ இது 2 நம்ம எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா 50 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட எக்ஸ்பிரஷன். ஸோ இங்கே சொன்னல, ஸோ வேரியபிள் வேல்யூஸ்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நான் x = 5 அப்படின்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா 5 × 10 50. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, யூ கேன் பி ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் சச் அஸ் த நம்பர் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் நம்ம இப்போ ஸ்பேஸ் வரணும், இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஸோ இந்த மாதிரி நான் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரிங் நான் கிரியேட் பண்ணி 2க்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்னதாக ஒரு கேப் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சின்டாக்ஸ்னா என்ன அண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு லைனுமே நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து செமிகோலன் மூலியமாக நம்ம வந்து பிரிப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கீவேர்டுக்கான சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எலாபரேட்டாக வேரியபிள்னா என்ன, லெட் கான்செப்ட்னா என்ன, கான்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அந்த கான்செப்ட்குள்ளே போகும்போது நம்ம பெருசாக படிப்போம். பட் இப்போ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸாக கீவேர்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கீவேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த ஆக்ஷன்ஸ் டு பி பெர்ஃபார்ம். அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். இப்போ நம்ம கொடுக்க போகிற கீவேர்டை பொறுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீவேர்டுக்கான நம்ம என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, இப்போ நான் கான்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அதை நான் சேஞ்ச் பண்ணவே முடியாது. இதே நான் லெட் கொடுத்தேன் அப்படின்னா என்னால் அதை சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஷார்டன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லெட் XY. ஸோ நீங்கள் வந்து எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸை இங்கே போட்டு நான் மல்டிபிள் பண்ணி ஒய்க்கு ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான். பட் இதை நம்ம வந்து அந்த கான்செப்ட்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக படித்தா மட்டும்தான் என்ன இருக்குது அப்படிங்கிறது புரியும். ஓகேவா, ஸோ இங்கே இருக்குல்ல வேரியபிள் ஆல்சோ டெல் த ப்ரௌசர் டு கிரியேட் வேரியபிள்ஸ். ஓகேவா, வேற அப்படிங்கிறதுமே என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு ப்ரௌசர்ட்ட ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணு அப்படிங்கிறதான சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, in this example using where or let will produce the same result. ஓகேவா, you will learn more about where and let. ஓகே, ஸோ நம்ம சொன்னது தான். ஸோ வேர் அப்படிங்கிறதும் லெட் அப்படிங்கிறதும் சேம் ரிசல்ட்டாக தான் நம்மளுக்கு கொடுக்கும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக நம்ம வேர் லெட்டை பற்றி படிக்கணும்னா நம்ம இந்த கான்செப்ட்குள்ளே போனால் தான் முடியும். ஸோ அதை வந்து இந்த கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் டீட்டெயிலாக சொல்லி தந்துடுறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்டோட கமெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு சின்ன கிளான்ஸ், நம்மளுக்கே ஃபியூச்சரில் இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிலனா அந்த இடத்த நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு 1 லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா ஃபியூச்சரில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்மளுக்கு பேசிக்காக ப்ரோக்ராமிங் படித்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கமெண்ட்ஸை வந்து எந்த ஒரு இதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க.
ஓகே. ஸோ வந்து ஐ வில் பி எக்ஸிக்யூட்டட். ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 6 ஐ வில் நாட் பி எக்ஸிக்யூட்டட். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கேரக்டரை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூ வில் லேர்ன் மோர் அபவுட் கமெண்ட்ஸ் இந்த லேட்டர் சாப்டர். ஸோ வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸை பற்றி இன்னும் லேட்டராக வரக்கூடிய சாப்டர்ஸில் நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டோட ஐடென்டிஃபயர்ஸ் அண்ட் நேம்ஸ். ஸோ வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபயர் செட் பண்ணுவோம், அதே மாதிரி ஒரு நேம் செட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அது எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நேம் அப்படின்னு நம்ம செட் பண்ணோன்னா A to Z கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி A to Z ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணுற நேம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் வச்சு நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்க முடியும். மற்ற எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்னன்னா இங்கே வந்து கேபிட்டல் நேம் கொடுத்துருப்பாங்க, பட் இதோட மீனிங் நம்மளுக்கு புரியும். ஸோ லாஸ்ட் நேம் அப்படின்னா லாஸ்ட் நேம் தான். பட் இங்கே வந்து ஒரு சின்ன கேப்ஸ் ஒரு ஸ்மால் லெட்டர்னால பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே வந்து ஒரு டிஃபரெண்ட் திங்ஸாக நம்மளுக்கு எடுத்துக்கும். ஓகேவா? ஓகே. அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டோட கேமல் கேஸ் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இருக்குல்ல, ஸோ இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து கேமல் கேஸ். ஸோ வந்து ஒரு அண்டர் ஸ்கோர் கொடுத்து தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போதிஸ் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன லைன் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃபரெண்டாக நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ வந்து இது வந்து லோவர் கேமல் கேஸ். அப்பர் கேமல் கேஸ் அப்படின்னா ரெண்டு ஸ்டார்டிங் லெட்டருமே நம்மளுக்கு கேபிட்டல் இருக்கும். ஸோ லோவர் கேமல் கேஸ் அப்படின்னா ரெண்டாவது லெட்டர் மட்டும் நம்மளுக்கு கேபிட்டல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ வந்து இது வரைக்கும் நடத்தின கான்செப்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ வந்து திரும்ப பாருங்க, கண்டிப்பாக புரியும். அண்ட் இந்த கான்செப்டை இவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கான்செப்டை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ். ஸோ கமெண்ட்ஸ் வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அதாவது அதை கொடுக்கக்கூடிய டைப்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கமெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா யூஸ் டு எக்ஸ்பிளைன் த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட். அதாவது நம்ம சிம்பிளாக தான் ஒரு கமெண்ட் நம்ம எது கொடுப்போம், ஸோ வந்து இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத வேற ஒரு ப்ரோக்ராமரோ அல்லது நம்மளே வந்து ஃபியூச்சரில் பார்க்குறோம் அப்படின்னா அதை பற்றி நம்மளுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கணும் கரெக்டாக. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கமெண்ட் மட்டும் இல்லை, எந்த கமெண்ட்னாலுமே எந்த லாங்குவேஜ்னாலுமே சரி அதை வந்து கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகேவா? ஸோ அதை வந்து கண்டுக்காமல் அப்படியே விட்டுரும். ஸோ இங்கே வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா டபுள் ஸ்லாஷ். ஓகேவா? ஸோ வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து ஒரு கமெண்டாக எடுத்துக்கும். ஸோ வந்து சேஞ்ச் ஹெட்டிங், சேஞ்ச் பேராகிராஃப் அப்படிங்கிறத சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு ஹெட்டிங்கை சேஞ்ச் பண்ண போது, இது ஒரு பேராகிராஃபை சேஞ்ச் பண்ண போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் டிக்ளேர் எக்ஸ் கிவ் இட் அஸ் அன் வேல்யூ ஆஃப் 5. ஸோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். ஸோ அதாவது எக்ஸ் அப்படிங்கிறத ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி ஸோ அந்த வேரியபிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் லைன். ஸோ வந்து இன்கேஸ் ஒரு லைன் வந்து பெருசாக இருக்குது, ஸோ அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மல்டி லைன் கமெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்னன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் அண்ட் பேக்வர்ட் ஸ்லாஷ் இந்த கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் லைன்ஸ் கமெண்ட் நீங்கள் எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஃபீச்சர்ஸுமே நம்மளுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இன் மோஸ்ட் காமன் டு யூஸ் சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், பிளாக் கமெண்ட்ஸ் ஆர் ஆஃப்டன் யூஸ்ட் ஃபார் த ஃபார்மேட் டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கமெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து பெரிய கோட் எழுதுறோம் அப்படின்னாலுமே மல்டிபிள் லைன்ஸில் நம்ம கமெண்ட் எழுத போகிறது இல்லை. கரெக்டாக? ஸோ சிம்பிளாக ஒரு லைன் என்ன பண்ணுது அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் கமெண்ட்ஸ் டு ப்ரிவெண்ட் எக்ஸிக்யூஷன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியும் ஒரு விஷயம் பண்ணலாம். என்னன்னா எனக்கு இந்த லைன் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆக வேண்டாம், ஸோ இன்கேஸ் இந்த லைனால் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வருதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் அந்த லைனை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம கமெண்ட்டை மாற்றலாம். ஓகேவா? ஸோ அப்படி மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு அதை எக்ஸிக்யூஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க சிம்பிளாக. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய கோட் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் மொத்தமாக நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அல்லது அதில் ஏதாவது செக் பண்ணணும், ஏதாவது அதில் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கான்செப்ட். ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், இந்த 3 கான்செப்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அட்வான்ஸாக இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ், லெட், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட், இந்த 3 விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஜஸ்ட் இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் போன கிளாஸில் நம்ம ரிமைனிங் இதுக்கு முன்னாடி இருக்குல்ல, ஸோ பாஸ்ட் 3 விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதையும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோவில் இன்னுமே டீட்டெயிலாக நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னும் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த 3 கான்செப்டை பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான வீடியோவில் நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான கான்செப்ட். ஸோ இதை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய விஷயங்களை தமிழில் ஈஸியாகவே கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் அட்வான்ஸான வீடியோவோட மீட் பண்ணுறேன். பாய்.